எசக்கியோட குழந்தைய முதல்ல கண்டுபிடிக்கணும். நீ பேசாம இரு. பா, உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? குழந்தை எங்க? மாமனார, என் தங்கச்சிக்கு ஒண்ணுனாலே உன்னை உண்டுல நாக்கிடுவேன். என் தங்கச்சி பிள்ளைய காணோம். அவளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு, கண்டன் துண்டமா வெட்டி வீசி விடுவேன். ஜாக்கிரதை. உண்மையை சொல்லு. எங்க என் புள்ள? எங்க? வெறும்பரு என்னல இது? சத்தியமானுக்கு தெரியாது, நான் தான் சொல்லிக்கிட்டு இருக்கல. பா, உங்களை தவிர இந்த கேடு கெட்ட வேலைய வேற யாரும் செஞ்சிருக்க முடியாது. தயவு செஞ்சு குழந்தை விஷயத்துல விளையாடாதீங்க. இவனை இப்படியே கேட்டுட்டு சொல்ல மாட்டான். மண்டையில 4 கோடு போட்டு கேளு. எல்லா உண்மையும் சொல்றனா இல்லைன்னு பாப்போம். நான் தான் சொல்லுதே, நம்புகல நீ. உனிய நான் இதுவும் செய்யல. நிக்காலே வேதா, இதனால இவதான் செஞ்சிருக்காத. என்ன நம்புக, இவதான் செஞ்சிருக்கா. நல்லா இருக்கே. சண்முகம் இல்லைன்னதும் குழந்தைய தூக்கி வச்சிருக்கீங்க. இப்ப அவன் திரும்ப வந்துட்டான்னதும் பழைய தூக்கி ஏன் மேல போடுறீங்களா? என்ன மாமா இதெல்லாம்? ஏ வேதா, வேண்டாம் வேண்டாம். செய்யறதையும் செஞ்சுட்டு பழைய ஏன் மேல போடாத நீயே. பரணி, நேத்து நைட்டு மாமா உங்க அப்பா கிட்ட என்ன சொன்னாருன்னு அவர்கிட்டயே கேளு. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு இப்ப பயந்து அப்பா விவேஷம் போடுறாரு பத்தியா? மாமனார, என் பொறுமைக்கும் எல்லை இருக்கு. ஒழுங்கு மரியாதையா உண்மையை சொல்ல போதியா? இல்ல கொன்னுடவோ. அப்பா, என்ன இருக்கிற குழப்பத்தை யூஸ் பண்ணி 2 பேரும் நாடகம் ஆடுறீங்களா? இப்ப உண்மையை சொல்ல போறீங்களா இல்லையா? சண்முகத்தை இனி யாரும் கட்டுப்படுத்தவே முடியாது. சொல்லுங்க. ஏங்க, இதுக்குதான் நைட்டு பூரா தூக்காம உளறிக்கிட்டே இருந்தீங்களா? நீங்களும் விசில் அடிச்சு என்னையும் விசில் அடிக்க சொன்னீங்களே. மோ, என்னமா கூத்துது? ராத்திரி எல்லாம் ஏதோ பெடாத்திக்கிட்டு இருந்தாரு. என்னைய உறங்க விடாம டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. இப்ப எதுக்குங்க சாமத்துல விசில் அடிக்கிறீன்னு கேட்டா, நான் நினைச்சதெல்லாம் நடக்குதுன்னு கண்டுபடி பேசிக்கிட்டு இருந்தாருல. ஆனா உனக்கு தான் அம்புட்டு வேலை செய்யறேன். என்ன, உனக்கு துணி மட்டும்தான் மாத்தணும். அதை நினைச்சாதான் எனக்கு கொமட்டுது. இரு இரு இரு, கொஞ்சம் இரா 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 கண்ணு, இரா இரா. அழாத அழாத. ஆத்தி கொடுத்தா தானே உன்னால குடிக்க முடியும். இரு, கொஞ்சம் போதும் கொஞ்சம் போதும். நான் பெத்த மகளாலையும் பேரனாலையும் 10 காசு பிரயோஜனம் இல்ல. ஆனா உன்னால அந்த வேதவள்ளி சொலையா 5 லட்சம் ரூபாய் தரேன் இருக்கா. அம்புட்டு காசை நான் கண்ணால பார்த்ததுதான். அந்த 5 லட்சம் எல்லாம் என் கைக்கு கிடைச்சா வேலைக்கே போகாம அப்படியே உட்கார்ந்து சாப்பிடலாம். இத பாருமா, இத பாரு, இத பாரு. குடி 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 குடி. இனிமே நீ தான் இந்த வீட்டு மகாலட்சுமி. குடி 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 குடி. அழாம குடிக்கணும். பயப்படாத ராஜா, நான் உன்னை ஒன்னும் பண்ண மாட்டேன். நீ போலீஸ்கார மகா இல்ல. குடி 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 குடி. அவங்க சும்மா விடுவாங்களா? பத்தாததுக்கு பிரசிடண்ட் மருமவ வேற. பச்சை புள்ள, உன்னை பட்னி போட முடியுமா? பால குடிமா, பால குடிமா, பால குடி தாயி. குடி, பால குடிச்சுக்கோ, புடிச்சுக்கோ 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 புடிச்சுக்கோ. அழாத அழாதம்மா. வீட்டுக்குள்ள புள்ள அழுகிற சத்தம் கேட்டா அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கள என்ன என்னன்னு கேட்பாங்க. ஐயோ, பதில் சொல்ல வேண்டி இருக்கும். வயிறார பாலை குடிச்சிட்டு நிம்மதியா தூங்கு. இந்தா மகாலட்சுமி, குடிமா 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 குடி. அழாதடா அழாதடா கண்ணு, அழாதடா. எனக்கே கஷ்டமா இருக்குடா, அழாதடா. ஏய் சண்முகம், நிச்சயம் பாப்பா இங்கதான் இருக்குமா? இல்லை, இங்கதான் இருக்கான்னு தெரியல. ஆனா சனியனுக்கு கண்டிப்பா அந்த விஷயம் தெரியும்ட்டு அம்மா சொல்லுச்சுல. உள்ள எங்க இருக்குன்ட்டு சனியனுக்கு தெரியும். அவனை விசாரிச்சா எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். ஐயோ இல்ல சனியா, ஐயோ பிரசிடண்ட். இல்லை சனியா,
இலை கதவு திறல. இல்ல சனியா, இலை சனியா இல்ல கதவை திற. கதவு திறக்க போதியா இல்லையா? இலை சனியா உன்னைய எதுவும் பண்ண மாட்டோம், விசாரிக்க தான் வந்திருக்கோம். கதவை திற. நீ உள்ளதா இருக்கேன்னு தெரியும்ல. இல்ல சனியா, இல்லை நீ ஜன்னல் வந்து பாரு, அவன் உள்ள இருக்கானா இல்லையான்னு பாரு. என் பொண்ணு. டேய் சனியா, கதவை திறல. கதவை திறக்கல அடிச்சே சாவடிச்சிருவேன். கதவை திறல. இருடா வரண்டா. சரி, இது இந்தியாவுக்கு நம்ம எப்படி கொண்டு போக போறோம்? வழக்கம் போல கப்பல் கார்கோல போட்டு தான் கொண்டு போக முடியும். நாம போய் சேரத்துக்குள்ள துப்பாக்கியும் வந்து சேர்ந்துரும். ஓகே, பக்காவா பேக் பண்ணி வைங்க. கன்னு பத்திரமா தூத்துக்குடி வரைக்கும் வந்துட்டா போதும், மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். சொல்லுங்கக்கா. நான் சொன்ன ஏற்பாடெல்லாம் நடக்குதா? எல்லாம் ரெடியா இருக்குக்கா. 4 மணிக்கு கப்பல் போர்டிங் ஏறிடுவோம். காலையில ஷார்ப்பா வந்து சேர்ந்துருவோம். இந்த வேதவழி ஸ்கெட்ச் போட்டா அது தப்பவே கூடாது. எங்க அம்மாவை கொன்ன சண்முகத்தை கொலை பண்ணியே அவன். எங்க அம்மா மாதிரி அனாதை பொணமா அவன் கிடக்கிறத நான் பார்த்து ரசிக்கணும். கவலையப்படாதீங்கக்கா, எல்லாம் நல்லபடியாவே நடக்கும். காலையில ஸ்னைப்பர் கண்ணோட நான் வந்து இறங்கிடுவேன். எனக்கு இருக்கிற ஒரே கடமை இதுதான். எங்க அம்மா சாவுக்கு பழி வாங்காம நான் இங்க இருந்து கிளம்பவே மாட்டேன். ம். சீக்கிரம் நீங்க எல்லாம் வந்து சேருங்க, நான் வைக்கிறேன். சரிக்கா.